எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு ஒரு முக்கியமான டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ டாக்டர்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டு ரிப்போர்ட்லாம் வந்து கொடுத்த பிறகும் இன்னும் வந்து உள்ளே இருக்கிறவங்களுக்கு டவுட் வந்து இருக்குது. என்ன அப்படின்னா, ராணாவோடைய இன்ஜுரி அப்படிங்கிறது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது. ஸோ நேற்று ஒரு சம்பவம் வந்து நடந்தது. அதை பற்றி தான் நம்ம கண்டிப்பாக இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிக் பாஸ் 24/7 நேற்று ஒரு தரமான சம்பவம். அதாவது முத்துவும் ஜாக்லினும் வந்து ஒரு விஷயத்தை வந்து செஞ்சாங்க. அதாவது ராணவ் வந்து தூங்கிட்டு இருந்தான், பக்கத்தில் விஷால் வந்து பார்த்தீங்கன்னா படுத்திருந்தான். ஸோ ராணவ் வந்து அந்த கையில் போட்டிருக்கிற அந்த இது இருக்குல்ல, அந்த எக்ஸ்டென்ஷன் மாதிரி இருக்கும்ல, கையை வந்து ஒரே இடத்துல இருக்கணும் அப்படின்றதுக்காக, அசைவு இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு 2 வாரம் 3 வாரம் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்னையோட 2 வாரம் முடிஞ்சிருச்சு. ஸோ மேபி டிக்கெட் டு ஃபினாலே அன்னைக்கு அவன் ஆடுவான் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும் பொழுது எதுவாக மக்களுக்கு ஒரு டவுட் வருதோ அதை வந்து ரொம்ப அழகாக முத்துக்குமரனும் ஜாக்லினும் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. அதாவது என்னென்னா, அவன் வந்து கண்ணில் போட்டுட்டு அந்த வெளிச்சம் படக்கூடாது, லைட் வெளிச்சம் படக்கூடாதுன்றதுக்காக ஒரு விஷயம் பண்ணுறான். சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும் பொழுது நமக்கும் ஒரு டவுட் வருது. மேபி ஏடா அது அவ்வளோ சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா மேலே போட்டிருக்கான எடுத்து அப்படிங்கிறது ஓகே. ஏன்னா லிகமெண்ட் டியர் அப்படிங்கிறப்ப கை ஒரே பொசிஷனில் இருந்தால் போதும், படுக்கிறப்ப பொசிஷன் வந்து மூவ் ஆகாது. நிறைய பேருக்கு திரும்பி படுக்கிற பழக்கம் இருக்கும். அப்படி இருக்கிறப்ப ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் பெயின் கில்லர் போட்டு படுக்கிறதுனால அது கூட பெருசாக தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் இருந்தாலும் விஷாலுக்கு கொஞ்சம் அறிவு இருக்கணும்ல. பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முட்டுட்டு தூங்கிட்டு இருக்கான். அது வந்து ராணவுக்கு தெரியாது. கரெக்டாக? ஸோ ராணவுக்கு தெரிஞ்சால் வந்து டே தள்ளிப்படுறா அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அது தூக்கத்திலே வந்து பிறண்டு படுக்கிறாங்க. ஸோ அதை வந்து படுக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அந்த முத்துக்கும் ஜாக்லினுக்கும் அங்கேருந்து ஒரு டவுட் வருது. அதாவது டாக்டர்ஸ் எல்லாம் வந்து சர்டிஃபை பண்ணிட்டாங்க, இவனுக்கு வந்து இன்ஜுரி. ஸோ ஒரு பிரச்சனையும் இல்லை. லிகமெண்ட் டியர் வந்து எப்போனாலும் ஆகலாம். அது சரியாகிறதுக்கும் வந்து பெரிய விஷயம் கிடையாது. பட் லிகமெண்ட் டியரில் ஒரு பெயின் வந்து இருக்கும், ஷூட்டிங் பெயின் மாதிரி, ஷார்ப் பெயின் மாதிரி. பட் அதோடைய ஸ்கேல் வந்து ரொம்ப கம்மி தான், ஒரு 5-10 அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். படுக்கிறப்ப ஸ்டேபிளாக வச்சுருக்கணும் கையை, ரொம்ப பெரிய அசைவு வந்து இருக்கக்கூடாது. ஸோ டாக்டர்ஸ் வந்து ஜெஃப்ரி சொல்லியிருந்தான் தெரியுமா ஒரு வட்டம், டாக்டர்ஸ் வந்து நீ கேளு மச்சான், கட்டை அவுக்கம் விழுது, கட்டை வந்து நீ கேட்டு பார்த்தேன்னா உனக்கு தெரியும், கை ரொட்டேஷன் பண்ண விடலாமா, ஏன்னா டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் வருது அடுத்த வாரம். ஸோ அதுக்கு வந்து நீ கரெக்டாக ரொட்டேட் பண்ண முடியுமா கையை, ஏன்னா ஆக்ஷன் வேணும், கைக்கும் காலுக்கும் ஏதாவது வேணும். ஸோ இந்த கை சும்மாவே நீ வச்சுட்டே இருந்தேன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் டு ஃபினாலே பண்ண முடியாதுன்றதுக்காக ராணவ் வந்து நேற்றே சொல்லியிருப்பான் விஷால் கிட்ட. இது வந்து யாருக்குமே தெரியாது, ஆக்சுவலாக உள்ளே இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே தெரியாது, நம்ம பார்த்தோம். ஸோ என்ன சொல்லியிருப்பான் அப்படின்னா, கைக்கு மூவ்மெண்ட் கொடுக்கணும்டா, அடுத்த வாரம் டாஸ்க் வந்து ப்ரிப்பேர் ஆகணும், நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், டாக்டர் என்ன சொல்ல போகிறாருன்ட்டு, அதுக்காக சில மூவ்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஸோ மேபி அந்த மூவ்மெண்ட் கொடுக்கும் பொழுது அவன் கையை எடுத்து பண்ணிவிட்டு அவன் படுத்துட்டான் போல தெரியுது. படுத்தவொடனே இவனுங்க வந்து படுத்து சும்மா படுக்கலாம், அவன் கண்ணில் தூக்கி போட்டு படுத்தது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் டவுட் வரதான் செய்யும். ஆனால் இது நீங்கள் யோசிக்கும் பொழுது லிகமெண்ட் டியர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நான் கூட இப்போ ரிசர்ச் பண்ணி பார்த்தேன். ஸோ அதில் வந்து பெயின் கில்லர்ஸ் போட்டால் அது வலி சுத்தமாக தெரியாது தான் போட்டிருக்கேன். ஏன்னா ரொம்ப ஷார்ப் ஷூட்டிங் பெயின் தான். ஸோ அது வந்து இருக்காது தான் போட்டிருக்கான். அதுக்காக ஷோல்டரில் வந்து பார்த்தீங்கன்னா விஷால் படுக்கிற வரைக்கும் ராணா எப்படி சும்மா இருப்பான், அப்போ அது நடிப்பு தானே அப்படின்ற மாதிரி ஆடியன்ஸ் எப்படி பார்ப்பாங்கிற மாதிரி முத்துவும் ஜாக்லினும் அங்கே ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு அது தவறாக தெரியுது. ஏன்னா ஒருத்தனை வந்து அடையாளப்படுத்தி கொடுத்துட்டாங்க, அதாவது மக்கள் கிட்ட வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க. அது வெதர் இட்ஸ் ஆக்டிங்கா இல்லை வந்து உண்மையிலே அவன் பண்ணுறானா அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் நான் என்ன சொல்கிறேன்னா, டாக்டர்ஸ்லாம் சர்டிஃபை பண்ணிட்டாங்க, விஜய் சேதுபதி சொல்லிட்டு போயிட்டார். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி ஆடியன்ஸ் வந்து டவுட் வருமா இல்லையா, ஆடியன்ஸுக்கு வந்து இந்த மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகுமா இல்லையா, ஆடியன்ஸ் வந்து இதை பார்க்குறாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி திருப்பி ஏன் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படிங்கிறது தெரியல. அதாவது முத்து ஜாக்லினுக்கு ராணவ் மட்டும்தான் அங்கே கண்ணுக்கு தெரியும். நம்ம எல்லா கண்டஸ்டன்ஸும் அவ்வளோ தவறுகள் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை ஏதோ தூங்கிட்டு இருக்கான், ரைட்டு விடு. அது மக்கள்கிட்ட வந்து ஏன் அதை திருப்பி அதை ரெஜிஸ்டர் பண்ணுறான் அப்படிங்கிறது தெரியல. ஜாக்லினும் அதை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க, முத்துவும் அதுதான் வந்து பண்ணுறாரு. ஸோ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, டவுட்ஸ் இருக்கிறது இயல்பு தான், அது இல்லைன்னு சொல்லலை. பட் ஆடியன்ஸ் பார்வை எப்படி இருக்கும், இதை எப்படி பார்த்தாங்க, எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு உள்ள தேவையில்லாத ஒரு விஷயம். சரி, அது எல்லோரும் கண்டஸ்டண்ட்டாக வந்திருக்காங்க, அவன் தூங்கிட்டு இருக்கான், மேபி அது தெரியாமல் கூட இருக்கலாம் விஷால் வந்து படுத்தது. ஸோ எந்திரிச்சு பார்க்கும்பொழுது மேபி அவன் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி கூட விடலாம், இப்போ அவனுக்கு பெயின் இல்லாமல் கூட இருக்கலாம், இல்லை வந்து ரெக்கவர் ஆகிருக்கலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குங்க. ஓகேங்களா? அது வந்து ஜஸ்ட் ஒரு ப்ரிகாஷனுக்கு போட சொல்கிறாங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. அது வந்து ஃப்ராக்சரோ இல்லை கை உடஞ்சதோ எதுவும் கிடையாது. அது வந்து சின்ன தசையில் ஒரு கிளி தான். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலே படுக்கக்கூடாது, ஐயோ அப்படிலாம் அங்கே கிடையாது, அசையாமல் வச்சுருக்கணுங்கிறது தான் பாயிண்ட்டு. சரியா? ஸோ இதற்கு நான் ஜஸ்டிஃபை பண்ண விரும்பலை. ஏன்னா ராணுவ பண்ணது தப்பு தான், அது மிகப்பெரிய ஒரு தவறு. ஏன்னா அவன் கையில் போட்டிருக்கிறத எடுத்து அவன் கீழே போட்டதாலும் பரவாயில்ல, கண்ணில் போட்டது அப்படிங்கிறது கண்டிப்பாக டவுட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணும். பட் அது க்ரௌட் க்ரியேட் பண்ணாலும் திருப்பி அதை ரெஜிஸ்டர் பண்ணி மக்கள்கிட்ட போய் ஆடியன்ஸ் என்ன நினைப்பான், ஆடியன்ஸ் பார்த்துட்டு இருக்கான், ஆடியன்ஸ் இதெல்லாம் அது வந்து ஆடியன்ஸே புரிஞ்சுப்பாங்க. நீங்கள் போய் ஒருத்தர் போய் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்ற ஒரு அவசியம் கிடையாது. ஆனால் உண்மையிலேயே இது ரொம்ப ஆக்டிங்காக இருந்ததுன்னா விஜய் டெலிவிஷன் பண்ணுற இது ஒரு சரியான செட்டப் அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறேன். ஸோ அப்படி பண்ணியிருக்க மாட்டாங்கிறத நான் நம்புகிறேன். ஏன்னா இன்ஜூரியில் ஒருத்தனை வச்சு தான் பிச்சை எடுத்து ஓட்டு வாங்கணும் அப்படின்னா
அந்த ஓட் நிஜமாவே வந்து வேலைக்கு ஆகாது. சரியா? அப்படி நீங்கள் பண்ணி ஜெயிக்கணுங்கிறதுலாம் வாய்ப்பே கிடையாது. ஸோ எனக்கு தெரிஞ்சு அது உண்மையாக தான் இருக்கும். ஏன்னா அடிப்பட்ட இம்பேக்ட் அப்படிங்கிறது நம்ம பார்த்த வரைக்குமே அதான் சொல்கிறாங்க. நிறைய டாக்டர்ஸ் அது கீழேயும் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோ போட்டிருப்பாங்கல்ல, அதில் கீழே கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்படிலாம் கிடையாதுங்க, பெயின் கில்லர் பண்ணால் அது போதும், யாராவது ரொம்ப அடித்தா தான் பிரச்சனை, படுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பக்கத்தில் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வச்சு பார்க்கும் பொழுது ஓகே. பட் இது ரிப்பீட்டடாக இவங்க வந்து இதை டார்கெட் பண்ணுறாங்களா, இல்லை இதில் வந்து என்ன ஸ்டாண்ட் நம்ம எடுக்கிறதுன்னு எனக்கு புரியல ஆக்சுவலாக. ஒரு பக்கம் பார்த்தா நடிக்கிற மாதிரியும் தெரியுது, ஒரு பக்கம் அவனுடைய ஃபீலிங் உட்காந்து பேசும் பொழுது அது வந்து ரியலாகவும் தெரியுது. ஐ ஆம் கன்ஃபியூஸ்ட். ஸோ நீங்கள் எப்படி நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். குட் பை.